ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்டினியூயஸ் லிமிட் ஃபங்ஷன் வந்து பார்க்கணும். சரிங்களா? கன்டினியூயஸ் லிமிட் ஃபங்ஷன்ங்கிறது வந்து நம்ம வந்து ம் ஒரு புது பேஜ் எடுத்து அதுலருந்து ஆரம்பிப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபங்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அத நீங்க நல்லா டயகிராமேட்டிக்கா பார்த்தா தான் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியா புரியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, கன்டினியூயஸ் லீனியர் ஃபங்ஷனல். சரிங்களா? கன்டினியூயஸ் லீனியர் ஃபங்ஷனல். கன்டினியூயஸ் லீனியர் ஃபங்ஷனல். சரிங்களா? கன்டினியூயஸ் லீனியர் ஃபங்ஷனல். எப்படி பண்றோம்ன்னு பாருங்க. என்ன அப்படின்னா, ஆ நான் ஒரு நான்கு லீனியர் ஸ்பேஸ் இருக்கு. சரிங்களா? Nன்னு சொல்லி ஒரு 4 லீனியர் ஸ்பேஸ் இருக்கு. சரிங்களா? இந்த சைடு அதோட வெக்டார் ஃபீல்ட் எய்தர் ஆரா இருக்கலாம், இல்ல என்னவா இருக்கலாம்? சியா இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு 4 லீனியர் ஸ்பேஸும் என்னவா இருக்கும்? ஒரு வெக்டார் ஸ்பேஸ்ல இருந்து வெக்டார் ஸ்பேஸோட ஒரு நாம சேர்த்து கிரியேட் பண்றது என்னது? 4 லீனியர் ஸ்பேஸ். சரிங்களா? ஒரு வெக்டார் ஸ்பேஸோட சரிங்களா? ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எண்ணுங்கிறது ஆரம்பத்துல என்னவா இருக்கும்? வெக்டார் ஸ்பேஸா இருக்கும். அதோட ஒரு நாம டிஃபைன் பண்ணி அந்த நாம் வந்து ஒரு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, அது என்னவா மாறும்? நான் லீனியர் ஸ்பேஸா மாறும். அப்படி பண்ணும்போது, இந்த வெக்டார் ஸ்பேஸ்க்கு ஆல்ரெடி ஒரு வெக்டார் இது ஒரு ஃபீல்ட் இருக்கும். நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? இத பொறுத்தவரைக்கும் ஒண்ணு ஆரா இருக்கணும், இல்ல சியா இருக்கணும். ஸோ அத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆரா இருந்தா ஆர கோடமைன்லயோ, இல்ல சியா இருந்தா சிய கோடமைன்லயோ வச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு ஃபங்ஷன் டிஃபைன் பண்ண போறேன். எஃப்ன்ற ஃபங்ஷன். அப்ப அந்த எஃப்ன்ற ஃபங்ஷன் வந்து டொமைன்ல இருக்கிற வேல்யூ வந்து இங்க இருக்கும். சரிங்களா? டொமைன்றது எக்ஸ்ங்கிறது என்ல இருக்கும். ஒய்ங்கிறது ஆர்ல இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும். அப்ப இங்க இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு ஃபங்ஷன். இங்க இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் இமேஜ் வந்து நான் எங்க டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா வந்து, நான் ஆர்ல டிஃபைன் பண்ண போறேன். ஓகேவா? இது வந்து இப்படி டிஃபைன் பண்ணி இத கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? இது இது ஒரு ஃபங்ஷன். இதே மாரி என்ன பண்ணலாம் நம்ம? இன்னொரு ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணலாமா? இத எஃப்1ன்னு வச்சுக்கோங்க. இதே மாரி என்ன பண்ணலாம்? 2வது ஃபங்ஷன் எஃப்2ன்னு ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணலாம். இப்படியே நம்மளால எத்தன ஃபங்ஷன் பண்ணலாம்? நெறைய ஃபங்ஷன் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? நெறைய ஃபங்ஷன் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். இப்ப இந்த ஃபங்ஷன் எல்லாமே சரிங்களா? இதுல வந்து இப்ப எக்ஸாம்பிள் இப்போ எஃப்1, எஃப்2 இப்படியே நெறைய ஃபங்ஷன் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். எங்க இருந்து எங்க? என்ல இருந்து ஆர்க்கு. இப்ப இதுல எதெல்லாம் லீனியரா இருக்கு, அப்புறம் கன்டினியூஸா இருக்கு அப்படின்னு செக் பண்றேன். சரிங்களா? இதுல எதெல்லாம் லீனியரா இருக்கு, எதெல்லாம் கன்டினியூஸா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி, அத மட்டும் ஒரு செட்டுக்குள்ள தூக்கி போடுறேன். சரிங்களா? அந்த செட்டுக்கு பேர் தான் பி ஆஃப் என், ஆர் அல்லது பி ஆஃப் என், சி. அது என்ன சொல்லுவாங்கன்னா, செட் ஆஃப் ஆல் கன்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஆன் என் டு ஆர். செட் ஆஃப் ஆல் கன்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல் என் டு ஆர். இதுக்கு ஏன் ஃபங்க்ஷனல்னு பேர் சொல்றோம்? நான் முன்னாடி ஒரு தடவை சொன்னேன். அதாவது இது ஃபங்க்ஷனல்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, கோடொமைன்ல வந்து அந்த ஃபீல்ட் இருந்துச்சுன்னா அது பேரு ஃபங்க்ஷனல். இப்ப நம்ம என் டு ஒரு ஃபங்ஷனை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து நம்ம ஃபங்ஷனல்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? அதே என் டு ஆரோ இல்ல என் டு சியோ டிஃபைன் பண்ணா அதுக்கு பேர் என்னது? ஃபங்ஷனல். சரிங்களா? கோடொமைன்ல வந்து அந்த வெக்டாரோட ஃபீல்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஃபங்ஷனல். அப்ப செட் ஆஃப் ஆல் கன்டினியூஸ் லீனியர் ஃபங்ஷனல். அதாவது அத ஃபுல்லா கலெக்ட் பண்ணி வச்சிருக்க செட்டுக்கு பேர் தான் பி ஆஃப் என், ஆர் அல்லது பி ஆஃப் என், சி அப்படிம்பாங்க. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ரோல். சரிங்களா? இதான் வந்து என்ன பண்ணுவோம்னா, இதுல அ பொதுவாவே நம்ம ஃபங்ஷனல்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன்னு ஒண்ணு படிப்போம். அதுலேருந்து என் ஸ்டார்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். அதுலேருந்து என் டபுள் ஸ்டார்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம். இத வச்சு தான் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இதுலேருந்து இது எப்படி வந்துச்சு, இதுலேருந்து இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, இதுதான் அந்த என் ஸ்டார். இதுதான் அந்த என் ஸ்டார். உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுதான் அந்த என் ஸ்டார். நான் இன்னொரு தடவ சொல்றேன் எப்படி வந்துச்சுன்னு. அதாவது ஒரு நான்கு லீனியர் ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? என்னன்னு ஒரு நான்கு லீனியர் ஸ்பேஸ் இருக்கு. ஆர்ங்கிறது அதோட வெக்டார் ஃபீல்டு. இது 2க்கு இடையில நெறைய ஃபங்ஷன் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அந்த நெறைய ஃபங்ஷன் டிஃபைன் பண்றதுல எதெல்லாம் என்னவா இருக்கு? கன்டினியூயஸ் எதெல்லாம் கன்டினியூயஸ் லீனியரா இருக்கோ, எதெல்லாம் கன்டினியூயஸ் லீனியரா இருக்கோ, அத வந்து ஒரு செட்டுக்குள்ள கொண்டு போறோம். அந்த செட்டு தான் என்ன அப்டின்னா வந்து, உங்களுக்கு அ செட் ஆஃப் ஆல் கன்டினியூயஸ் லீனியர் ஃபங்ஷனல் ஃப்ரம் என் டூ ஆர். இத பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா இந்த செட்ட என் ஸ்டார்ன்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கான்ஜுகேட் ஆஃப் என் அப்டின்றாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கான்ஜுகேட் ஆஃப் என். என் ஸ்டார் இஸ் அ கான்ஜுகேட் ஆஃப் என்.
அப்ப நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். எண்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வெக்டார்ஸ். சரிங்களா? எண்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வெக்டார்ஸ். ஆனா என் ஸ்டார்ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஃபங்ஷனல்ஸ். என்னது? ஃபங்ஷனல்ஸ். அதேபோல இன்னொரு நோட்டேஷன் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நீங்க என் டூ என் ஒரு ஃபங்ஷன டிஃபைன் பண்ணீங்கன்னா, அத வந்து நம்ம டீன்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலயுமே. எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா, என் டூ ஆர டிஃபைன் பண்றது. அப்படின்னா எஃப்ங்கிறது என்னன்னா, என் டூ சிய டிஃபைன் பண்றது. ஸோ எஃப்க்கும் டீக்கும் உள்ள வித்தியாசத்த பார்த்துக்கோங்க. சில இடத்துல எஃப் போடுவோம், சில இடத்துல டி போடுவோம். அத தெளிவா பார்த்துக்கணும். டீனா அது ஸ்பேஸ் டூ ஸ்பேஸ். எஃப்ங்கிறது வந்து ஸ்பேஸ் டூ ஃபீல்ட். சரிங்களா? அதோட ஃபீல்ட டிஃபைன் பண்றது. அதுதான் வந்து நம்ம ஃபங்ஷன்னு சொல்லுவோம். ஐ திங்க் இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப கான்ஜுகேட் ஸ்பேஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ரைட். இப்படியே நம்ம என்ன பண்ணிருவோம்னா, இதோட செகண்ட் ஸ்பேஸையும் பார்த்துருவோம். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம எங்க இருந்து எங்க போயிட்டோம்? என்ல இருந்து நம்ம வந்து என் ஸ்டாருக்கு போயிட்டோம். இப்ப இந்த என் ஸ்டாருக்கு ஒரு ஸ்டார் இருக்கும்ல. இந்த என் ஸ்டாருக்கு ஒரு ஸ்டார் இருக்கும்ல. அந்த ஸ்டார் என்ன? அது எப்படி வருது? அப்படிங்கிறத பார்த்துருவோம் கையோட. அதுக்கடுத்து நம்ம மத்தத போவோம். ஓகேவா? இந்த என் ஸ்டார் வந்து என் ஸ்டாரோட ஸ்டார் வந்து எப்படி வருதுன்னு லைட்டா சொல்றேன். பட் அந்த டாபிக் வரும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன பண்றோம்? என்னன்னு ஒரு ஸ்பேஸு, அதுலருந்து ஆர்ன்னு ஒரு ஃபீல்டு, என்ன ஆர் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஆல் லீனியர் கன்டினியூஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபுல்லா கலெக்ட் பண்றதுக்கு பேர் தான் என்ன? என் ஸ்டார். சரிங்களா? அப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்? என் ஸ்டார் எடுக்க போறேன். என் ஸ்டார்ல இருந்து மறுபடியும் எங்க டிஃபைன் பண்ண போறேன்? ஆருக்கு டிஃபைன் பண்ண போறேன். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா எது எங்க மேப் ஆகுதுன்னு நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சரியா? எது எங்க நல்லா மேப் ஆகுதுன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். என் ஸ்டார்ங்கிறது எதுல இருந்து எது மேப் ஆக போகுது அப்படின்னா, என் ஸ்டார்ல இருந்து சி, என் ஸ்டார்ல இருந்து ஆர். சரிங்களா? என் ஸ்டார்ல இருந்து ஆருக்கு மேப் ஆக போகுது. ஆருக்கு. என் ஸ்டார்ல இருந்து ஆருக்கு மேப் ஆக போகுது. அப்ப இதுல இருக்க ஃபங்ஷன நம்ம எப்படி டினோட் பண்றது? இப்ப இங்க வந்து எஃப்1, எஃப்2, எஃப்3, எஃப்4ன்னு டினோட் பண்ண போறோம். அப்ப இதுல இருக்க ஃபங்ஷன் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா, கேப்பிட்டல் எஃப் ஸ்மால் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா, இத டிஃபைன் பண்ணும்போதே எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, எக்ஸ்ன்ற வெக்டார் என்ல இருந்ததுன்னா, அப்ப நீங்க எஃப்எக்ஸ்ன்னு ஒரு வெக்டார நீங்க இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, எதுக்கு இப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, இப்ப இதுல இருக்க எலிமெண்ட் என்னது? ஒரு ஃபங்ஷன். இப்ப இது வந்து எஃப்எக்ஸ்ன்னே வேண்டாம். நீங்க வெறுமனே எஃப்எஃப்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஃபங்ஷன் எஃப்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க? எஃப் எஃப் ஆஃப். இங்க இருக்குள்ள ஒரு ஃபங்ஷன் இது இது என்னது? ஒரு ரியல் நம்பர். அப்ப இது ரியல் நம்பர்னா, ஏதோ ஒரு நம்பர் ஆர்ல இருக்க எலிமெண்ட்க்கு அது மேப் பண்ணணும். அப்படிதானப்பா? ஆர்ல இருக்க எலிமெண்ட்க்கு அது என்ன ஆகணும்? மேப் ஆகணும். அப்ப ஆர்ல இருக்க எலிமெண்ட்க்கு மேப் ஆகணும்னா எப்படி மேப் பண்றது? ஒரு ஃபங்ஷன எப்படி ஒரு 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 வேல்யூக்கு மேப் பண்றது? இது வந்து ஒரு ஃபங்ஷன். ஸோ ஃபங்ஷன் எப்படி ஒரு வேல்யூக்கு உங்களால மேப் பண்ண முடியும்? அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? எண்ன்றதா அதாவது இங்க ஆல்ரெடி இங்கிட்டு எண் இருக்கா? எண் இருக்கு. அப்ப இந்த எண்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்ப எங்க இருக்கு? எக்ஸ்ங்கிறது இங்க இருக்கு. அப்ப இந்த எஃப்க்கு இந்த எக்ஸ்ல ஒரு இமேஜ் இருக்குமா அதுல எஃப்எக்ஸ்ன்னு? புரியுதா? இந்த எண்ணுக்கு இந்த எஃப்ல ஒரு இமேஜ் இருக்குமா எஃப்எக்ஸ்ன்னு? அப்ப இந்த எஃப்எக்ஸ் இங்கேயும் இருக்குமா? ஏன்னா இதுவும் 6 தானே. அப்ப இந்த அதாவது எஃப் ஆஃப் அதாவது இந்த ஃபங்ஷனுக்கு இந்த டொமைன்ல இருக்கிறதுக்கு கோடொமைன்ல நான் என்ன குடுக்க போறேன்னா, எஃப்எக்ஸ்ன்னு குடுக்க போறேன். புரியுதா நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னு? அதாவது இன்னொரு தடவ தெளிவா சொல்றேன். நல்லா பாருங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எது எது எங்க மேப் ஆகுதுன்றது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா நமக்கு எந்த ரிசல்ட்டுமே புரியாம போயிரும். ஓகேவா? எந்த ரிசல்ட்டுமே நமக்கு புரியாம போயிரும். நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. பாருங்க. அதாவது என்ன இருந்துச்சு? எண் இருந்துச்சு. அந்த எண்ல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆருக்கு ஒரு ஃபங்ஷன டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆருக்கு வந்து ஃபங்ஷன டிஃபைன் பண்ணேன். அந்த ஃபங்ஷன் லீனியர் கன்டினியூயஸ் ஃபங்ஷனா இருந்தா அத ஃபுல்லா எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ள போட்டுட்டேன். அந்த செட்டுக்கு பேர் தான் என்னன்னா என் ஸ்டார். அந்த செட்டுக்கு பேர் தான் என்னது? என் ஸ்டார். அப்ப எல்லா ஃபங்ஷனலையும் லீனியர் கன்டினியூயஸ் ஃபங்ஷனையும் கலெக்ட் பண்ணா அது வந்து என் ஸ்டார். அடுத்து என்ன பண்றேன்? இந்த என் ஸ்டார்ல இருந்து மறுபடியும் ஒரு ஃபங்ஷன டிஃபைன் பண்ண போறேன். சரிங்களா? இது வந்து என் ஸ்டார்.
இந்த என் ஸ்டார்ல இருந்து திரும்ப ஒரு ஃபங்ஷன் டிஃபைன் பண்ண போறேன். எங்க டிஃபைன் பண்ண போறேன்னா, அந்த ஆர்க்கோ இல்ல சிக்கோ தான் டிஃபைன் பண்ண போறேன். இப்ப டிஃபைன் பண்ணும்போது, இங்க இருந்து இங்க டிஃபைன் பண்றது அதுக்கு கேப்பிட்டல் எஃப்ன்ற பேர் குடுக்குறேன். அப்ப கேப்பிட்டல் எஃப்ன்னு பேர் குடுத்தேன்னா, இதுல டொமைன்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, ஃபங்ஷன்ஸ், ஃபங்ஷனல். கோடமைன்ல இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்பர். சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா, டொமைன்ல இருக்கிறது ஃபுல்லா வெக்டார். கோடமைன்ல இருக்கிறது நம்பர். சரிங்களா? அப்ப இங்க என்ன பிரச்சனை வருது அப்டின்னா, ஒரு ஃபங்ஷன எடுத்து கொண்டு போய் சரிங்களா? ஒரு ஃபங்ஷன கொண்டு போயி, ஒரு வேல்யூவா குடுக்கணுமா. அத வந்து ஏதோ ஒரு வேல்யூவா குடுக்கணுமா. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? எஃப் டொமைன்ல இருக்க எலமெண்ட் என்னது? ஸ்மால் எஃப் இஸ் ஈக்குவல் டூ இந்த இடத்துல ஒரு வேல்யூவா குடுக்கணுமா. அப்ப இங்க இருக்க வேல்யூன்றது ஆர்ல இருக்க ஒரு வேல்யூ எனக்கு வேணும். அப்ப அத நான் எப்படி சூஸ் பண்றேன் அப்படின்னா, இங்க எக்ஸ்ன்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த எக்ஸ்ன்ற வெக்டாருக்கு இந்த எஃப்ன்ற ஃபங்ஷன் இந்த ஃபங்ஷன் இங்க தானே இருக்கு. இந்த எஃப்ன்ற ஃபங்ஷன் எங்க இருக்கு? என் டூ ஆர்ல தானே இருக்கு. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ பிலாங்ஸ் டூ ஆர்ல கிடைக்குமா? ஒரு எலமெண்ட். ஏன்னா டொமைன்ல இருக்கிறது இந்த டொமைன்ல இருக்கிறது தானே எக்ஸ். அப்ப இதோட இமேஜ் ஒண்ணு இருக்கும்ல. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு. அத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்க இதோ அது வந்து எங்க இருக்கு? ஆர்ல இருக்கா? அப்ப ஆர்லன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த எஃப்ப தூக்கி அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நான் மேப் பண்ணிடுறேன். இந்த எஃப்ப தூக்கி அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நான் மேப் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் அந்த கேப்பிட்டல் எஃப்போட வேலை. அந்த கேப்பிட்டல் எஃப் என்ன பண்ணுதுன்னா, இங்க இருக்க ஒரு எஃப்ப தூக்கி இங்க போடுறதுக்கு முன்னாடி, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு எக்ஸ எடுத்துக்கிட்டு, அது எங்க மேப் ஆயிருக்கோ, சரிங்களா? அது வந்து இந்த ஃபங்ஷன் வழியா, இந்த ஃபங்ஷன் வழியா எங்க மேப் ஆயிருக்கோ, அதோட இமேஜ்க்கு இத மேப் பண்ணி விட்டுருது. அப்ப இது எழுதும்போது ஒரு சின்ன கரெக்ஷன் எழுதணும். நம்ம வந்து இப்படி எழுத முடியாது. ஏன்னா, இடது பக்கம் இருக்கிறது வந்து ஃபங்ஷன். அப்படிங்கிறப்ப அது எப்படி எழுதணும்னா, எஃப் ஆஃப் இதுல இதுல ஒரு எக்ஸ் போட்டுக்கணும். அந்த நொட்டேஷனுக்காக. எந்த இத நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்றதுக்காக. பிலாங்ஸ் டூ எக்ஸ். அப்ப இது எங்க இருக்கு? என் ஸ்டார்ல இருக்கு. அதுல எஃப்எக்ஸ நம்ம அப்ளை பண்றோம். சரிங்களா? இந்த இத அப்ளை பண்றோம். எஃப்எக்ஸ நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்ஸர் எங்க கிடைக்குது? ஆர்ல கிடைக்குது. அப்ப எஃப்எக்ஸ்ன்ற ஃபங்ஷன் எங்க டிஃபைன் ஆயிருக்கு இப்ப? என் ஸ்டார்ல இருந்து ஆருக்கு. நம்ம இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க நம்ம எடுக்கும்போதே கன்டினியூயஸ் லீனியர் ஃபங்ஷன் எடுத்துட்டோம். சரிங்களா? கன்டினியூயஸ் லீனியர் ஃபங்ஷன் எடுத்துட்டோம். பட் ஆனா இங்க வந்து எஃப்எக்ஸ வந்து நம்ம வெறும் ஃபங்ஷனா தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்க வந்து எஃப்எக்ஸ வந்து ஒரு ஃபங்ஷனா மட்டும் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எஃப்எக்ஸ் வந்து லீனியரான்னு செக் பண்ணணும். சரிங்களா? கன்டினியூயஸான்னு செக் பண்ணணும். அப்படி ஒருவேளை இது லீனியராவும், கன்டினியூயஸாவும் இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா? அப்ப இப்ப நம்ம டிஃபைன் பண்ண வேலை பி ஆஃப் என் ஸ்டார், ஆர்ன்றது ஒண்ணு கிடைக்குமா? செட் ஆஃப் ஆல் கன்டினியூயஸ் லீனியர் ஃபங்ஷனல் ஃப்ரம் என் ஸ்டார் டூ ஆர்ன்னு. இதத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க என் டபுள் ஸ்டார்ன்னு சொல்றாங்க. அப்ப என் டபுள் ஸ்டார்ல இருக்கக்கூடிய வெக்டார்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இருக்கிற எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அதுவும் ஒவ்வொரு ஃபங்ஷன். பட் அந்த ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் என்ல வந்து ஒரு வெக்டார் இருக்கும். அதாவது எப்படி ஆரம்பிச்சோம்? என்ல இருக்க ஒரு வெக்டார வச்சு தானே இத ஆரம்பிச்சோம். இங்க இருக்க ஒவ்வொரு வெக்டாருக்கும் இங்க ஒரு ஃபங்ஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது, இந்த ஃபங்ஷன வந்து லீனியரா இருக்கு, கன்டினியூயஸ் இருக்கு. அதனால அத வந்து நம்ம பி ஆஃப் என், ஆர்ல எழுதிக்கலாம். அதனால இதுக்கு வந்து செகண்ட் கான்ஜுகேட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பேரும் குடுத்துடுறாங்க. அ குடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, அது அடுத்தது பார்ப்போம். மீதி இருக்கிறத அடுத்தது பார்ப்போம். இப்போதைக்கு செகண்ட் கான்ஜுகேட் ஸ்பேஸ் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது போவோம். இப்ப என்ன பார்த்துருக்கோம்? பி ஆஃப் என், ஆர்ன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? பி ஆஃப் என், ஆர்ன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்டின்னா, இந்த என் ஸ்டார் இருக்குல்ல, இந்த என் ஸ்டார் இதுவும் ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸா இருக்கும். உண்மைய சொல்லப்போனா அது வந்து ஒரு பேனக்காவே இருக்கும். அது ஒரு பேனக் ஸ்பேஸாவே இருக்கும். இப்ப நம்ம கையில இருக்கிறது செட் மட்டும் தான் இருக்குது. பட் அந்த செட் அதாவது செட்டா இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, முதல் வெக்டர் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லணும். அடுத்து ஒரு நார்மோட சேர்ந்து நார்மல் யூனிட் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லணும்? ஒரு பேனக் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லணும். சரிங்களா? இதுல வந்து வெக்டர் ஸ்பேஸ்க்கு வந்து வேற ஒண்ணும் இல்ல. அடிஷனும், மல்டிப்ளிகேஷனும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா ஃபங்ஷன் தானே. ஃபங்ஷன்ல வந்து பாயிண்ட் வைஸ் அடிஷன் இருக்கு, பாயிண்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அத வச்சு அது வெக்டர் ஸ்பேஸா ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிருவாங்க. இதோட ப்ரூஃப்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். அது எப்படி இருக்குன்றத மட்டும் பார்த்தா போதும். அப்ப அது நார்ம் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொன்னா அதுக்கு ஒரு நார்ம் வேணும்ல. அப்படி ஒரு நார்ம் வேணும்ல. அப்ப அந்த நார்ம் என்னன்னு பார்த்துக்குவோம். பார்த்துட்டு அத வச்சு அது பேனக் ஸ்பேஸா எப்படி மாறுது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? அப்ப இதுதான் முன்னாடி பார்த்தது.
சரிங்களா? செட் ஆஃப் ஆல் கன்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் n to r அப்படின்னு இருந்தா அதுக்கு பேர் தான் என்னது? கான்ஜுகேட் ஸ்பேஸ். அதை எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா n ஸ்டார் டினோட் பண்றோம். n ஸ்டார்ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் என்னது? ஃபங்ஷனல்ஸ். சரிங்களா? n ஸ்டார்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கு? ஃபங்ஷனல்ஸா இருக்கு. அப்ப அடிஷன் அண்ட் பாயிண்ட் வைஸ் வச்சுட்டு அது என்னவா மாறுது உங்களுக்கு? வெக்டார் ஸ்பேஸா மாறுது. அப்புறம் ஒரு நாம டிஃபைன் பண்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நம்ம நாம் டிஃபைன் பண்ண போறது வந்து n ஸ்டார்ல. n ஸ்டார்ல இருக்கிறது எல்லாமே என்னது? ஃபங்ஷனல்ஸ். அப்போ ஒரு ஃபங்ஷனலுக்கு எப்படி நாம் டிஃபைன் பண்றது? ஏன்னா இதுவரைக்கும் நம்ம நாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டார் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபங்ஷனுக்கு எப்படி டிஃபைன் பண்றது? அப்படின்னா எஃப் இருக்காங்களா? நாம் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் ஆஃப் இங்கேயே மாடுலஸ் போட்டிருக்காங்க. இங்கேயே மாடுலஸ் போட்டிருக்காங்க. இங்க ஏன் நாம் போட்டிருக்காங்க? ஏன்னா எஃப் இஸ் அ ஃபங்ஷன் ஃப்ரம் n to r. சரிங்களா? அப்ப எக்ஸ்ங்கிறது இங்க இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இங்க இருக்கு. அப்ப எக்ஸ்ங்கிறது ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ல இருக்கனால அதுக்கு நாம். எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து எதுல இருக்கு? ரியல் நம்பர். அப்ப அது வந்து மாடுலஸ். இதனால தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல நம்ம குழப்பும்போது எல்லா இடத்துலயும் நாம் போட்டு மாத்தி மாத்தி கேட்பாங்க. அப்ப எங்க நாம் வரும், எங்க வந்து மாடுலஸ் வரும்ன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப நாம் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் இது சச் தட் நாம் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. முன்னாடி நம்ம சொன்னோம். நாம்ங்கிறது வந்து என்னன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ல ஸ்டடி பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். அதே மாரி. அடுத்து இது இன்னொரு வகையா எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து பவுண்டட் நம்ம சொன்னோமா? அதாவது இது ஆட்டோமேட்டிக்கா பவுண்டட் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அர்த்தம். பவுண்டட்னா என்ன அர்த்தம்? நாம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே இன்டு நாம் எக்ஸ். அப்படிதானே? இது நாம் போடக்கூடாது. உங்கள சொல்லிட்டு நானே நாம் போடுறேன் பார்த்தீங்களா? என்ன வரணும்? மாடுலஸ். மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ். ஸோ தேர் எக்ஸிஸ்ட்ஸ் அ கே பிலாங்ஸ் டு த ரியல் நம்பர். சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் கண்டிஷன் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து எஃப் என்னவா இருக்கும்? ஒரு பவுண்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அவங்க இந்த கண்டிஷன் என்ன யூஸ் பண்றாங்கன்னா, இந்த கேவ எவ்வளவு தூரம் மினிமமா கண்டுபிடிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் 5ன்ற நம்பருக்கு இது ஒர்க் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 6க்கு ஒர்க் ஆகும், 7க்கு ஒர்க் ஆகும், 8க்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் எல்லா ரியல் நம்பருக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அதுல மினிமம் நம்பர் என்ன? அதுவும் இந்த சுப்ரீம் இது நாமும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப என்னன்னா, அதாவது இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எல்லா கேவையும் எடுத்துக்கிட்டு, அந்த கேல மினிமம் வேல்யூ. அந்த கேல என்னது? இன்ஃபிரிமம் வேல்யூ. அத எடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் இந்த நாமும் சேமா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நாமுக்கு 2 வகையான டெஃபினிஷன் இருக்கு. 2மே சேம் தான். அப்ப இந்த கண்டிஷன வச்சு சரிங்களா, என் ஸ்டார்ங்கிறது ஒரு ஆ வெக்டர் ஸ்பேஸா மாறிடுச்சு. அடுத்து இந்த நாம வச்சு என் ஸ்டார்ங்கிறது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு நான் லீனியர் ஸ்பேஸா மாறிடுச்சு. அடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இது அகைன் என்னவாவும் இருக்கு? பேனட் ஸ்பேஸாவும் இருக்கு. அப்ப என் வந்து ஒரு பேனட் ஸ்பேஸா இருந்தது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என் ஸ்டார் உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? ஒரு பேனட் ஸ்பேஸா கிடைச்சிருது. ஓகேவா?